எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கின்றது, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டுகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய வேண்டுதல் இருக்கும். என் மகனுக்கு சுகம் கிடைக்காதா, வியாதி நீங்காதா, துயரம் மாறாதா, என் வாழ்க்கை மாறாதா, நான் உயர்ந்த ஒரு அந்தஸ்துக்கு வரமாட்டேனா, எனக்கென்று ஒரு இலக்கு பண்ண முடியுமா, அல்லது நான் நினைத்த காரியம் நடக்குமா, எனக்கென்று உயர்த்துவார் யாரும் இல்லையே, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் நான் இந்த தொழிலை பண்ண முடியும், எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைச்சா என்னால் சுகமாக வாழ முடியும் இப்படி என்று சொல்லி பலதரப்பட்ட கனவுகள் இயக்கங்கள் காணப்படலாம். அல்லது நல்ல ஒரு தேவன் ஒரு உழைத்து கொடுத்துருக்கிறார், கொஞ்சம் வருமானம் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக செய்யலாம், அல்லது தேவன் இன்னும் என்னை அதிகமாக பயன்படுத்தணும், அல்லது நான் வெளிநாட்டுக்கெல்லாம் சென்று ஊழியம் பண்ணணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கனவு, ஒரு தாகம், ஒரு இயக்கம் காணப்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்லுகின்றார், உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கின்றார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு அப்படியே ஆகும் என்று தேவன் சொல்லுகின்றார். காரணம், நாம் கிறிஸ்துக்குள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய பிரமாணங்களை கைக்கொண்டு அவருக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் உண்மையோடு உத்தமத்தோடு வாழ்கின்ற பொழுது நம்முடைய வேண்டுதல் எல்லாம் தேவன் கேட்டு அதை அப்படியே நடக்க செய்கின்றார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிரியர்கள் பெறுவான் சொல்வது போல தேவனுடைய சமூகத்தில் உண்மையோடு உத்தமத்தோடு நீதியாய் காணப்படுகின்றார்கள். கட்டாயம் கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை அபரிதமாய் பெற்றுக்கொள்வார் என்று சந்தேகம் இல்லை. நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை பெற விரும்பினால் தேவனை விசுவாசியுங்கள், நம்புங்கள், உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கட்டாயம் கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் அவருக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே நம்ம எல்லோரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.